ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு வசந்திக்கிட்டேம்மா எனக்கு இன்னொரு குழந்தை பிறந்துச்சு இல்லைம்மா, அது எங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம அப்பத்தாக்கு அப்படியே விடன்னு ஆகிடுது. இங்கே பாரடி தமிழ்ச்செல்வி, உனக்கு ஒத்த குழந்தை தாண்டி பிறந்துச்சு. அம்மாச்சி, பெத்தவளுக்கு தெரியாதா எத்தனை குழந்தை பிறந்துச்சுன்னு? ஒரு குழந்தை என்கிட்ட இருக்கு, இன்னொரு குழந்தை எங்கே இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக பேசவும், வேற வழியே தெரியுமா நம்ம அப்பதான் இருந்துட்டு, இங்க பாருடி, அந்த குழந்தை எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேர்த்துட்டு வந்துட்டேன்டி, திரும்பவும் அந்த குழந்தைய பத்தி எல்லாம் யோசிக்காத அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட தமிழ்ச்செல்விக்கு பயங்கரமா கோவம் வருது. இங்க பாருங்க மாச்சி, உங்களுக்கு யார் இந்த உரிமையை கொடுத்தது, நீங்க யார் இந்த முடிவை எடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு கண்டபடி பேசுறாங்க நம்ம அப்பத்தாவை. இங்கே பாருங்கள், நாங்கள் போய் என் குழந்தைய வாங்கிட்டு வரதான் போகிறேன், அந்த குழந்தைய வாங்கிட்டு வரலனா என் பேர் தமிழ்ச்செல்வியே கிடையாது அப்படின்னு சொல்லவும், நம்ம வசந்த் இருந்துட்டு, தமிழ் கொஞ்சம் கேளுடி, பெரியவங்க செய்கிறது ஒரு 1000 அர்த்தத்தோடு தானே செய்வாங்க, கொஞ்சம் பொறுமையாக இருடி மா, இந்த விஷயத்தில் என்னால் பொறுமையெல்லாம் இருக்க முடியாதம்மா, என்னோட குழந்தைய நான் வாங்கிட்டு வரதான் போகிறேன். என் குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு, இப்போ குழந்தை பிறந்து என் முகத்தை கூட பார்க்காம தூக்கிட்டு போயிருக்காங்க. இங்கே பாருங்கம்மா, அது என்னால் ஏற்றுக்கவே முடியாது, முதல்ல அந்த குழந்தைய பார்த்தாதான் எனக்கு உசிரியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ச்செல்வி ராஜாங்க வீட்டுக்கு போறாங்க. வழி முழுக்க தன்னோட குழந்தைய பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே போறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜாங்க வீட்டில் அந்த குழந்தைக்கு ஆர்த்தி எடுத்தெல்லாம் வீட்டுக்கு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. போன உடனே நம்ம மோனை இருந்துட்டு அந்த குழந்தைய ரொம்பவே சந்தோஷமாக கொஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்த சேது இருந்துட்டு, தனக்கோ கொஞ்சணும்னு ஆசை வருது, ஆனால் அதை வெளிப்படையாக காட்ட மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மோகனா ராஜாங்கத்துக்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு, இங்கே பாருங்கள், நம்ம வீட்டு வாரிசை பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள், முத்து மாதிரி இருக்கான்ல அப்படின்னு சொல்லி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம தமிழ்ச்செல்வி வந்துடுறாங்க. வந்த உடனே உங்களுக்கு யாருக்குமே வெக்கமாவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அங்க இருக்க எல்லாருமே ரொம்ப பதறி போய் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி உள்ளே போய், இங்கே பாருங்கள், அம்மாச்சி தான் ஏதோ புத்தி கொட்டு போய் இந்த குழந்தைய இங்கே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்கன்னா நீங்களும் மானக்கட்டுத்தனமாக வாங்கிப்பீங்களா, முதல்ல என் குழந்தைய கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட நம்ம மோகனாக இருந்தது, தமிழ் ஏன் தமிழ் இப்படியெல்லாம் பேசுகிற, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உரிமை கொண்டாடுற வேலையெல்லாம் வேண்டாம், முதல்ல என் குழந்தைய கொடுத்துருங்கன்னா நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன். நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாருடி, உன் குழந்தைய நாங்கள் ஒன்றும் கேட்கலையே, நீங்களா தானே உங்களுக்கு ரொம்ப சுமையாக இருக்குதுன்னு எடுத்துகிட்டு கொடுத்துருக்கீங்க, இங்க பாருங்க, அடுத்த வார்த்தை பேசுனீங்க, உங்களுக்கு மரியாதை கிடையாது, எனக்கு தெரியாம என் குழந்தைய உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க, நீங்களும் வெக்கமே இல்லாம வாங்கி வச்சிருக்கீங்க, உங்களுக்கு அசிங்கமாவே இல்லையா, இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் எப்படி உங்களால இப்படி எல்லாம் நடந்துக்க முடியுது அப்படின்னு கண்டபடி நம்ம தமிழ்ச்செல்வி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மோகனா இருந்துட்டு, இங்க பாரு தமிழ், இதுக்கு மேல நீ பேசாது தமிழ், இதுக்கு மேல நீ பேசுறத கேட்டா என் மனசு தாங்காது தமிழ், அதாவது இந்த குழந்தை இந்த வீட்டுக்கு தான் வரணும்னு இருந்திருக்கு, அதனால இந்த வீட்டுக்கு வந்துருச்சு, இங்கே பாரு தமிழ், பிரச்சனை பண்ணாமல் இங்கேருந்து போ தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம ராஜாங்கம் ரொம்பவே அதிர்ச்சியில் என்ன பேசுறது, அதாவது தமிழ்ச்செல்வி கேட்குற கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே திணறி போய் இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி அந்த குழந்தைய வாங்கித்தான் தீருமே அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கருப்பு வராரு. கருப்பு வந்த உடனே நிறுத்துங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா சொல்லவும், அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஷாக்கிங்கா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கருப்பு வந்து நடு ஹாலில் நின்றுக்கிட்டு, இங்கே பாருங்கள், தமிழ்ச்செல்வி மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை, இது எல்லாத்துக்குமே காரணம், அதாவது ராஜாங்க மாமா ஜெயிலுக்கு போனது, பதவி பறிவு போனதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் நடந்தது இல்லையா, அந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் தமிழ்ச்செல்வி தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் அதுக்கு தமிழ்ச்செல்வி காரணமே கிடையாது, எனக்கு இப்போ தான் ஆதாரம் கிடச்சிச்சு, அதனால தான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே வீட்டில் இருக்கிற எல்லாருமே பயங்கர ஷாக். முதல்ல ஈஸ்வரிக்கு தான் அப்படியே பக்குனுக்குது. நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, என்ன கருப்பு என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன உளறிட்டு இருக்க, நீ உளறதை விட்டுட்டு முதல்ல போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு, இங்க பாருங்க,
இங்க பாருங்கம்மா, நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸ்வரியவே எதிர்த்து பேசவும், ரொம்பவே கோவமாகுறாங்க. இங்க பாருங்க மாமா, இந்த வீட்டு வேலைக்காரன் என்னவே எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கான். நீங்க பாட்டுக்கு அமைதியாவே இருக்கீங்க. அவன என்ன ஏதுனாலும் கேட்க மாட்டீங்கன்னா, முதல்ல அவன இப்படி பேசுறத விட்டுட்டு போய் ஏதாவது வேலை இருந்தா பார்க்க சொல்லுங்க மாமா அப்படின்னு ஈஸ்வரி பதறி போய் பேசுறாங்க. இத கேட்டு நம்ம அதாவது கருப்பு இருந்துட்டு, என்னம்மா, என்ன நீங்க ரொம்ப பதறி போய் பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னாச்சு? ஏதாவது நீங்க தப்பு பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸ்வரிய திருப்பு கேட்கவும், இங்கே பாரு கருப்பு, நீ ரொம்ப ஓவராக தான் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கருப்பு வந்துட்டு, இங்கே பாருங்க, இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நான் ஒன்று தான் சொல்லிக்கிறேன், நான் சுற்றி வளைச்சி பேச விரும்பலை, எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேப்டாப் எடுத்துகிட்டு வராரு. லேப்டாப் எடுத்துகிட்டு வந்து ஒரு பென்ட்ராவியை போட்டு அதை ஆன் பண்ணுறாரு. இங்கே பாருங்கள், இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே புரியும். அதுக்கு முன்னாடி நானே உங்களுக்கு இதை நான் வாயாலே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு சேதோ, தமிழ்ச்செல்வி தான் இது எல்லாத்துக்கும் காரணம். உங்கள் அப்பாவை அசிங்கப்படுத்திட்டா, அவமானப்படுத்திட்டா, போலீஸ் ஸ்டேஷனில் அடி வாங்க வச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு தானே தமிழ்ச்செல்வியே வெறுத்து ஒதுக்குனேன். ஆனால் தமிழ்ச்செல்வி இது எதுக்குமே காரணம் கிடையாது. இது எல்லாத்துக்கும் காரணம் ஈஸ்வரியும் சித்ரா, ஐஸ்வர்யா, இவங்க 3 பேர் தான். இவங்க 3 பேர் பண்ண சதியால் தான் இவ்வளோ பிரச்சனையும் நடந்துட்டுருக்கு. ஆனால் அது எதுவுமே தெரியாமல் அந்த சதிகாரி கழுத்துலேயே நீ தாலி கட்டிட்டியே சேது, உன் வாழ்க்கையே நாசம் பண்ணிக்கிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேது சொல்லவும், இதை கேட்டு நம்ம சேதுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. மாமா, என்ன மாமா சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறது எல்லாம் உண்மையா? இங்கே பாரு சேது, நான் சொல்கிறது எல்லாமே உண்மை தான். அந்த ஐஸ்வர்யா தான், அதாவது ஐஸ்வர்யா தான் தமிழ்ச்செல்வியோட ஃபோனில் இருந்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி மிமிக்ரி பண்ணி பேசியிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம சேது யோசிக்கிறாரு. அதாவது ஜெனி ஓடிப்போன அன்னைக்கு நைட்டு வந்துட்டு ஈஸ்வரி, சித்ரா, அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா 3 பேரும் நம்ம ரூமில் இருக்கிறத பார்த்தோமே, ரூமு பக்கத்தில் இருக்கிறத பார்த்தோமே அப்படின்னு யோசிக்கிறாரு. யோசிச்ச உடனே அப்போ தான் எல்லாத்துக்கும் ஞாபகத்துக்கு வருது. இங்கே பாரு சேதோ, நான் சொல்கிறதுல நம்பிக்கை இல்லைனா இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை கிளிக் பண்ணி அதாவது காட்டுறாங்க. அதாவது நம்ம ஐஸ்வர்யா, சித்ரா, நம்ம ஈஸ்வரி, இவங்க 3 பேருமே ஒரு இடத்துல இருந்து இந்த விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த விஷயத்தை தெரிஞ்ச கருப்பும் அதை வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இப்போது லேப்டாப்பில் காட்டிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்தா ராஜாங்கத்துக்கு பயங்கர ஷாக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஐயோ, ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டோமே, நம்ம எப்படி இவ்வளோ பெரிய தப்பான காரியத்தை பண்ணோம், அது மட்டும் இல்லாமல் தான் பையன் வாழ்க்கையை அழிச்சிட்டோமே, ஐயோ, நம்ம இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமே இவங்க தானே, அப்படி இப்படின்னு என்னென்னமோ நம்ம ராஜாங்கத்துக்கு தோணிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்விக்கு அப்போ தான் மனசு திருப்தியாக இருக்குது. இங்கே பாருங்கள், இத்தனை நாளாக என் மேலே ஒரு பெரிய பழியை தூக்கி போட்டு என்னை ஒவ்வொருத்தரும் என்ன மேலாம் பேசியிருப்பீங்க, எப்படியெல்லாம் பேசியிருப்பீங்க, இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா என் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு? இங்கே பாருங்கண்ணே, என் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு நிரூபித்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணே. இத்தனை நாளாக எல்லாரும் என்னை ஒவ்வொன்றும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. என் மனசுக்கு தான் தெரியும் நான் எந்த ஒரு தப்பும் பண்ணலைன்னு. அது யார்கிட்ட சொன்னாலையும் நம்பவே மாட்டிட்டாங்கண்ணே. ஆனால் நீங்கள் எனக்காக இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கீங்க. நான் சாகிற வரைக்கும் இதை மறக்கவே மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு கற்புக்கிட்ட சொல்லுவோம். இங்கே பாரு தங்கச்சி, நீ என்னோட தங்கச்சிமா, உன் மேலே என்றைக்குமே எனக்கு சந்தேகம் வந்ததே கிடையாது. மாப்பிள்ளை கிட்ட கூட அடிக்கடிக்கு நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். ஆனால் மாப்பிள்ளை தான் அது எதுவுமே நம்பாமல் இப்படியும் உன்னை கைவிட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம சேதுக்கு அப்படியே குற்ற உணர்ச்சியாக இருக்குது. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே பதறி போயிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட போயிட்டு, அப்பா, என் வாழ்க்கை இப்படி நாசமாக போயிடுச்சப்பா, இப்போ என்னப்பா பண்ணுறது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கவும், நம்ம ராஜாங்க இருந்துட்டு ஈஸ்வரி, சித்ரா, நம்ம ஐஸ்வர்யா, இவங்க 3 பேருமே நடுவில் நிற்க வச்சு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் 3 பேருக்கும் நாங்கள் என்ன துரோகம் பண்ணோம், என் பையனோட வாழ்க்கையை இப்படி சீரழிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ஐஸ்வர்யாவோட அப்பா அம்மா இருந்துட்டு, இங்கே பாருங்கண்ணே, ஏதோ நடந்து போச்சு, இதுக்கு மேலே நடந்ததை பற்றி யோசிச்சா எதுவுமே ஆக போகிறது கிடையாது. அதனால் இனிமேல் நடக்க போகிறத பற்றி பார்க்கலாம். இப்போ தானே சேது என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டியிருக்கான். அதனால் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்த சாவித்திரி இருந்துட்டு, எப்படிங்க இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு சேது எப்படியே ஐஸ்வர்யா கூட சேர்ந்து வாழ்வாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் உங்கள் மனசில் என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் இங்கே பாரு சேதோ, உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொன்னேன், ஈஸ்வரியும் அந்த ஐஸ்வர்யாவும் சேர்ந்துக்கிட்டு இந்த சொத்துக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணி
கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு உன்கிட்ட ஏற்கனவே எத்தனை வாட்டி சொன்னேன். ஆனால் நீ தான் எதுவுமே நம்பாமல் இப்படி ஏமாந்து போய் நிற்கிறியே, உன் வாழ்க்கையை பறி கொடுத்துட்டு நிற்கிறியே. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு உனக்கு ரெட்டை குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைங்கள கையில் எடுத்து கொஞ்சம் கூட உனக்கு உனக்கு வாய்ப்பு கிடைக்கல. அந்த பாக்கியமே உனக்கு இல்லை. இப்படி உன்னை இந்த நிலைமைக்கு தள்ளிட்டாங்களே இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏற்றி ஏற்றி விடுறாங்க நம்ம சாவித்திரி. இதெல்லாம் பார்த்த ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, ஏதோ தமிழ் செல்வி மேலே இருந்த கோவத்தில் இப்படியெல்லாம் பண்ணிட்டோம். ஆனால் உங்களை அரெஸ்ட் பண்ணி இப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னு சத்தியமாக எங்களுக்கு தெரியாது மாமா, எங்களை மன்னிச்சிடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையெடுத்து கும்பிடுவோம். இதுக்கிட்ட ராஜாங்கத்துக்கு பயங்கர கோவம் வந்து ஈஸ்வரியை பல்லான்னு அரைஞ்சிடுறாங்க. இதை பார்த்து நம்ம சித்ராக்கும் நம்ம ஐஸ்வர்யாவுக்கும் அப்படியே பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பாருங்க மாமா, எதுக்காக மாமா என்னை அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். இங்கே பாரு ஈஸ்வரி, இதுக்கு முன்னாடி நீ எத்தனையோ தப்பு பண்ணியிருக்க. நீ எத்தனை தப்பு பண்ணாலும் உன்னை மன்னிச்சு இந்த வீட்டிலே இருக்க வச்ச பார்த்தியா, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பே. இங்கே பாரு, இனிமேல் இந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீ இந்த வீட்டை விட்டு முதல்ல போ அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க மாமா, என்னாலலாம் இந்த வீட்டை விட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி தைரியமாக சொல்லவும், இதை கேட்ட எல்லாருமே அங்கே அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே பயங்கர ஷாக்ல இருக்காங்க. எப்படி இவ்வளோ தைரியமாக பேசுகிறாளே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன சொன்னேன், என் வீட்டில் நின்றுக்கிட்டு எப்படி உன்னால் இப்படியெல்லாம் பேச முடியுது? எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண யாருமே இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்புறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க மாமா, இன்னைக்கு உங்கள் பையன் அந்த பொண்ணு, அதாவது ஐஸ்வர்யா காலத்தில் தாலி கட்டினாரே, உன் மருமக ஐஸ்வர்யா இருக்கால, அவள் பேருக்கு எப்போவோ நீங்கள் எல்லா சொத்தையும் எழுதி கொடுத்துட்டீங்க. இந்த சொத்து எல்லாமே ஐஸ்வர்யாவை பேரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்கம் சேது அங்கே இருக்கிற எல்லாருமே பயங்கர ஷாக்கு. இங்கே பாருங்க மாமா, இனிமேல் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிறதா இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுக்கிறதே நாங்கள் தான். இந்த மாதிரி தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. இந்த மாதிரி தேவையில்லாத பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களையும் நான் வீட்டை விட்டு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த சேதுக்கு பயங்கர கோவம் வந்து, இங்கே பாருங்க சின்னம்மா, எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? எங்கள் அப்பா எங்கள் ஐஸ்வர்யாவுக்கு எல்லா சொத்தையும் எழுதி கொடுத்தாரு. இந்த மாதிரி நாடகம்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக பேசவும், இங்கே பாரு சேதோ, நான் எதுக்காக போய் சொல்லணும்? ஐஸ்வர்யா, அந்த பத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடு, அப்போ தான் இவங்க எல்லாருமே நம்புவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஐஸ்வர்யா கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே நம்ம ஐஸ்வர்யம் வாங்கி நம்ம சேது கிட்ட கொடுக்கும். சேது எல்லாத்தையும் படித்து பார்த்து அப்படியே இடிஞ்சு போய் கீழே உக்காந்துடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம கருப்பு இருந்துட்டு ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க, எதுக்காக இந்த வீட்டுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கீங்க? 3 வேளையும் சோறு போட்டு உங்களுக்கு தேவையான துணி மணி, உங்களுக்கு செலவுக்கு காசுன்னு சொல்லிட்டு எல்லாமே குறையில்லாமல் தானே பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனால் இப்படியே இவருக்கு துரோகம் பண்ணீங்களே பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், இத்தனை வருஷமாக இந்த வீட்டில் அடிமையாக தானே இருந்திருக்கோம். நாங்கள் சொல்கிறது எதுவுமே இந்த வீட்டில் நடந்ததே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் எங்கே இருந்தோம்? இந்த வீட்டை ஆளணும், இந்த வீடு எங்கள் பேருக்கு வரணும், இந்த வீடு ஃபுல்லாக நாங்கள் சொல்கிறது தான் நடக்கணும்னு எத்தனை நாள் ஆசைப்பட்டிருக்கேன் தெரியுமா? ஆனால் அது இப்போ நடந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்க. நீங்கள் யாருமே இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. முதல்ல நீ கருப்பு, இந்த வேலைக்கார நாய் என்ன கேள்வி கேட்குறியா? நீ முதல்ல வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே துரத்தவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த மோகனா இருந்துட்டு, இங்கே பாரு ஈஸ்வரி, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை ஈஸ்வரி. இங்கே பாரு, மாமாக்கு இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணுறியா நீ? அவர் இந்த ஊரவே வாழ வச்சவர், ஆனால் அவருக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணி வீட்டை விட்டு அனுப்புறியா நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே யாருக்கும் பாவம் புண்ணியம் பார்க்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது. என்னை போய் கை நீட்டி உன் புருஷன் என்னை அடிக்கிறாரா? உன் புருஷன் இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்ப சொல்லுவோம் புருஷனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இது கேட்ட உடனே நம்ம ராஜாங்கத்துக்கு அப்படி இடி விழுந்த மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சாவித்திரி இருந்துட்டு, இங்கே பாருங்க மதனி, நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை மதனி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி, உனக்கு என்னடி மரியாதை? முதல்ல நீ இங்கேருந்து கிளம்புடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கண்டபடி பேசி வீட்டை விட்டு வெளியே அனுப்பி விட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம தமிழ் செல்விக்கு பயங்கர ஷாக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியல. இவங்க மேலே இருக்கிற கோவத்தில் இவங்களை விட்டுட்டு இப்படியே போகிறதா, இல்லை அதாவது இவங்க எங்கே போகுவாங்களோ அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதா, என்னன்னு ஏதுன்னே தெரியாமல் அப்படியே ஒரு மாதிரி
தகச்சு போய் தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு, "இங்கே பாரும்மா தமிழ்ச்செல்வி, உனக்கு பண்ண துரோகத்துக்கு தான் எங்களுக்கு இப்படி ஒரு தண்டனை கிடச்சிருக்கு. எங்களை மன்னிச்சிருமா. இனிமே உன்னை எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் சந்தேகப்படவே மாட்டோமா" அப்படின்னு சொல்லவும், "இங்கே பாருங்க, இதுக்கு மேலே நீங்கள் என்ன சந்தேகப்படணும் இல்லை சந்தேகப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கவே கிடையாது. இனிமே நீங்கள் யாரோ நான் யாரோ, எதுக்காக நான் உங்ககிட்ட பேசணும், இல்லை நீங்கள் எதுக்காக எனக்கு என்னை சந்தேகப்பட போகிறீங்க? எனக்கு யாருமே தேவை கிடையாது. முதல்ல என் குழந்தைய கொடுத்தீங்கன்னா நான் பாட்டுக்கு தூக்கிட்டு கிளம்பிக்கிட்டே இருப்பேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனேயே நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே கீழே உட்காந்துடுறாரு. "இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, உனக்கும் சரி நம்ம குழந்தைங்களுக்கும் சரி நான் பெரிய துரோகத்தை பண்ணிட்டேன். நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான். என்னை மன்னிச்சிரு தமிழ்ச்செல்வி" அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம தமிழ் இருந்துட்டு, "இங்கே பாருங்கள், நீங்கள் யார், எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? என்கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்ற அவசியம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. இந்த மாதிரி என்கிட்ட வந்து மன்னிப்பெல்லாம் கேட்காதீங்க" அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக பேசிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஐஸ்வர்யா, ஈஸ்வரி, சித்ரா இவங்க எல்லாருமே பயங்கர சந்தோஷமாக அந்த வீட்டை சுற்றி சுற்றி வராங்க. இனிமேல் இந்த வீடு முழுக்க எங்களுக்கு மட்டும்தான், இந்த வீட்டில் நாங்கள் மட்டும் சுதந்திரமாக இருக்க போகிறோம், இனிமேல் யாரும் நான் எங்களை அடிமை பண்ண மாட்டாங்க அப்படின்னு பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஐஸ்வர்யாவோட அப்பாவும் அம்மாவும் ஐஸ்வர்யா கிட்ட வந்து, "இங்கே பாரு ஐஸ்வர்யா, இதெல்லாம் ரொம்ப தப்பு ஐஸ்வர்யா, எதுக்காக இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ண" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்கே பாருங்கப்பா, இது எல்லாமே பண்ண சொன்னது ஆன்ட்டி தான். உங்கள் தங்கச்சி தான் இது எல்லாமே பண்ண சொன்னது உங்கள் தங்கச்சி. அப்படி இருக்கும்போது இது தப்பாக இருக்காதுன்னு தானே எனக்கு தோணும்" அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஐஸ்வர்யாவோட அப்பா அம்மா ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, "இங்கே பாரு ஈஸ்வரி, நீ பண்ணுறது எல்லாமே ரொம்ப பெரிய தப்பு. எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த பாவத்தை எங்கே போய் துடைக்க போகிற நீ" அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனேயே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, "இங்கே பாருங்கண்ணே, இத்தனை வருஷமாக இந்த வீட்டில் ஒரு அடிமை மாதிரி தான் நான் இருந்தேன். அப்படி இருக்கும்போது இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே பழி வாங்கணுன்ற எண்ணம் என் மனசுக்குள்ளே இந்த வீட்டுக்கு வந்த நாள்லேருந்தே எனக்கு இருக்குது. இப்போ நான் பழி வாங்கிட்டேன். இப்போ எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? இந்த சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு அளவே கிடையாது. அந்த அளவுக்கு நான் சந்தோஷமாக இருக்கேன்" அப்படின்னு பயங்கர சந்தோஷத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஈஸ்வரி. இதெல்லாம் பார்த்த நம்ம ஐஸ்வர்யாவோட அப்பாவும் அம்மாவும், "இங்கே பாரு ஐஸ்வர்யா, நீ செஞ்ச தப்பை திருத்திக்கணும்னா அந்த சொத்தை எல்லாத்தையும் போய் ராஜாங்கத்துக்கிட்டே கொடுத்துட்டு வா. அது மிகப்பெரிய தப்பு. அந்த பையனவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ அவங்க சொத்தவே அபகரிக்கிறது மிகப்பெரிய தப்பு. இந்த தப்பை நீ பண்ண வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே என் பேச்சை கேட்கலன்னா இனிமே நீ எனக்கு பொண்ணும் கிடையாது, நான் உங்களுக்கு அப்பா அம்மாவும் கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வெளியே போயிடுறாங்க. "நீ எப்படியா போஸ்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐஸ்வர்யா பயங்கர சந்தோஷமா, "இவ்வளோ பெரிய சொத்து இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு தன்னோட குழந்தைய வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் மோகனா, ராஜாங்கம், சேது, அதுக்கப்புறம் கருப்பு, நடேசன், மலர், அதுக்கப்புறம் என்ன, இவங்க எல்லாருமே எங்கே போகிறது ஏது போகிறதுன்னு தெரியாமல் அப்படியே தவிச்சு போய் நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வியும் வீட்டுக்கும் போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனேயே நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் அதாவது அப்பத்தாக்கிட்டேயும் வசந்திக்கிட்டேயும் செல்லப்பாண்டிக்கிட்டேன்னு எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறாங்க. சொன்ன உடனேயே ரொம்பவே ஷாக்கிங் நம்ம செல்லப்பாண்டிக்கு. "இங்கே பாருமா தமிழ்ச்செல்வி, என்னதான் அவங்களுக்குள்ளேயும் நமக்குள்ளேயும் பிரச்சனை இருந்தாலையும் அவங்கள அப்படியே நடு ரோட்டில் விட்டுட்டு வந்தது மிகப்பெரிய பாவமா. இப்படி ஏமா பண்ண? நீ இப்படி பண்ணதை நினச்சாவே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குதுமா. முதல்ல அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எங்கே இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. சொன்ன உடனேயே நம்ம செல்லப்பாண்டியும் வசந்தியும் சேர்ந்து அதாவது ராஜாங்கத்தையும் சேர்ந்து அவங்க வெளியே இருக்கிறவங்க எல்லாரையும் பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம செல்லப்பாண்டி இருந்துட்டு ரொம்பவே பரிதாபமாக ராஜாங்கத்துக்கிட்ட வந்து, "ஐயா, இங்கே பாருங்க ஐயா, இந்த விஷயத்த கேள்விப்பட்டதுலேருந்து என் மனசை தாங்கலைங்க ஐயா. உங்ககிட்ட இந்த விஷயத்த நான் சொல்லலாமா வேணாம்னு கூட எனக்கு தெரியல. இங்கே பாருங்க ஐயா, ஒரு கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு உங்கள் வீடு திரும்ப கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து தங்குவீங்களா ஐயா" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்கத்துக்கு அப்படியே அழுக வந்துடுது. அழுக வந்து அழுக வந்துடுது. வந்த உடனேயே நம்ம
ராஜாங்க வந்துட்டு செல்லப்பாண்டியோட கையை பிடிச்சிக்கிட்டு, "இங்கே பாரு செல்லப்பாண்டி, உன்னை எவ்வளவோ அசிங்கப்படுத்தியிருக்கு, அவமானப்படுத்தியிருக்கு. ஆனால் நீ எதுவுமே மனசில் வச்சுக்காம இந்த குடும்பத்துக்கு உதவி பண்ணணும் அப்படின்றதுக்காக இப்படி வந்து எங்ககிட்ட நிற்கிறீல்ல, இந்த மனசு தான் எங்களால் புரிஞ்சுக்க முடியல. காசு இருந்தால் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற எண்ணத்தில் தான் நாங்கள் இத்தனை வருஷமாக ஒரு இருந்திருக்கோம் அப்படின்றத நினச்சாவே எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்குது. இனிமேலாவது எனக்கு புரிஞ்சிச்சு. இப்போ ஒரு நல்லதுலேயும் ஒரு கெட்டது இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான் போல. இவ்வளோ விஷயம் நடந்த பிறகு தான் நான் ஒரு பணக்கார திமிரில் இருந்திருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயமே எனக்கு தெரிய வந்திருக்கு. என்னை மன்னிச்சிரு செல்லப்பாண்டி, உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கும் அவமானப்படுத்தினதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு சொல்லவும், இதை கேட்ட நம்ம செல்லப்பாண்டி இருந்துட்டு, "ஐயோ ஐயா, நீங்கள் இப்படிலாம் பேச வேண்டாம் ஐயா, இப்படிலாம் பேசாதீங்க ஐயா. என்னோட பொண்ணு தமிழ்செல்வி உங்ககிட்ட வந்து ஏதோ கோவத்தில் வார்த்தையை விட்டுட்டு போயிட்டா. அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவளை மன்னிச்சிருங்க ஐயா" அப்படின்னு சொல்லவும், "இங்கே பாரு செல்லப்பண்டி, அவள் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா அவளை விட இன்னும் அதிகமாக பேசியிருப்பாங்க. அவளை போய் கொஞ்சம் கம்மியாக தான் பேசிட்டு போயிருக்கா. அவள் நிலமையில இருந்து பார்த்தா அவளோட கஷ்டம் எங்களுக்கு புரியுது" அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மோகனா இருந்துட்டு, "இங்கே பாரு வசந்தி, நான் தமிழ்செல்வி என்கிட்ட இருந்து குழந்தைய வாங்கிட்டு போயிட்டா தெரியுமா? அந்த குழந்தைய என்கிட்ட இருந்து வாங்கும்போது என் மனசு எவ்வளோ பாடுபட்டுச்சு தெரியுமா? இங்கே பாருங்கம்மா, அவள் ரொம்ப ரொம்ப கோவத்தில் இருக்கா. அவள் கோவத்தை எங்களால் அடக்கவே முடியல. எங்களால் இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாதும்மா. அவள் கொஞ்சம் கோவம் தணிஞ்சதுக்கப்புறம் வேணால் அவகிட்ட நான் பேசலாம். இப்போதைக்கு அவகிட்ட என்ன பேசினாலும் அவள் ரொம்ப கோவப்படுவாம்மா. அவள் கோவத்தை எங்களால் அடக்கவே முடியாது. அதனால தாம்மா அவகிட்ட பேசுறதுக்கு எங்களால் முடியல. என்னை மன்னிச்சிருங்கம்மா." "சரிங்கம்மா, வாங்க போகலாம். நீங்கள் இந்த நடு ரோட்டில் எவ்வளோ நேரம் நின்றுக்கிட்டு இருக்க போகிறீங்க? வாங்கம்மா போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூட்டிகிட்டு செல்லப்பாண்டி தன்னோட வீட்டுக்கு போகிறாரு. போன உடனேயே நம்ம சாவித்திரி இருந்துட்டு, "ஐயோ இந்த வீடா, ஐயோ இந்த வீடா, இந்த வீட்டிலலாம் எப்படி இருக்கிறது" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூஞ்ச சுழிச்சிக்கிட்டு உள்ளே அங்கேயும் இங்கேயும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம தாமரை இருந்துட்டு, "அடியே, இந்த வீட்டிலேடி நம்ம இருக்க போகிறோம், எப்படி நம்ம இருக்கிறது? எப்படியாவது மாமா வீட்லேயே ஏசி காற்று வாங்கிக்கிட்டு வாழ்க்கை முழுக்க கழிச்சிடலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம்மா. ஆனால் அது எதுவுமே நடக்காது போலேயம்மா. இந்த பாருமா, இந்த வீட்டில் போய் நம்மளை தங்க வச்சுட்டாங்களேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்த நம்ம செல்லப்பாண்டி இருந்துட்டு, "இங்கே பாருங்கம்மா, எங்கள் வீட்டில் இவ்வளோ வசதி தாம்மா இருக்குது. உங்கள் வீட்டில் இருந்த மாதிரி பெரிய வீடாகவும் ஏசியாகவும் எங்களால் போடுறதுக்கு வசதி இல்லைம்மா. எங்களால் இவ்வளோதாம்மா முடியும்" அப்படின்னு சொல்கிறாங்க. "ஐயோ, நாங்கள் ஏதோ சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்செல்வியை அப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி 2 குழந்தைங்களோட வீட்டுக்கு ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க. இதை பார்த்த ராஜாங்கம் நம்ம சேதுவும் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம வசந்தி இருந்துட்டு 2 பேருக்குமே வசந்தி இருந்துட்டு நம்ம தமிழ்செல்விக்கு ஆரத்தி எடுக்கணும் அப்படின்றதுக்காக ஆரத்தி எடுத்துகிட்டு வராங்க. ஆரத்தி எடுத்துகிட்டு வந்து நம்ம தமிழ்செல்விக்கு ஆரத்தி எடுத்து உள்ளே கூப்பிட்டுக்கிட்டு போகிறாங்க. உள்ளே கூப்பிட்ட உடனே நம்ம தமிழ்செல்வி அந்த குழந்தைங்களை கொஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்து சேதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த குழந்தைங்கள அப்படி ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு தமிழ்கிட்ட போயிட்டு, "இங்கே பாரு தமிழ்செல்வி, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், என்னை மன்னிச்சிரு தமிழ்செல்வி" அப்படின்னு சொல்லவும், "இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த வீட்டுக்கு ஒரு விருந்தாளியை தான் வந்திருக்கீங்க. இந்த மாதிரி என்கிட்ட இந்த மாதிரி உரிமை எடுத்து பேசுகிற வேலைலாம் வேண்டாம். நீங்கள் ரொம்பவே மனக்காயத்தில் இருக்கீங்க அப்படின்றதுக்காக தான் நான் பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களை நீங்கள் திரும்ப திரும்ப காயப்படுத்திக்காதீங்க. முதல்ல இங்கேருந்து போங்க" அப்படின்னு பொறுமையாக சொல்லிடுறாங்க. இதை கேட்ட சேதுவும் தனக்கு திரும்பவும் அசிங்கம் ஏற்படக்கூடாதுன்னு அமைதியாக கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு தன்னோட அப்பா கிட்ட போயிட்டு, "அப்பா, நமக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா. எல்லாமே என்னால் தானேப்பா" அப்படின்னு சொல்லவும், "இல்லை சேதோ, எல்லாமே என்னால் தான். நான் மட்டும் உனக்கு நல்வழி படுத்திருந்தா கண்டிப்பாக நீ இப்படி இந்த நிலைமைக்கு ஆளாக இருக்க மாட்டேல்ல. உன்னோட வாழ்க்கையும் நாசமாக இருக்காது, நம்மளோட சொத்தம் பறி போயிருக்காது இல்லை" அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தால் நம்ம அம்மாச்சி இருந்துட்டு வராங்க. வந்தவங்க உடனே, "என்னடா பேராண்டி, நான் சொன்னதை நீ பொறுமையாக கேட்டிருந்தா இப்படியெல்லாம் நடந்து
இருந்திருக்குமா? ஏன்டா பேராண்டி என் பேச்சை கேட்காம போயிட்ட? என் பேச்சை கேட்டிருந்தா இப்படி ஒரு நிலைமை உனக்கு வந்திருக்கவே வந்திருக்காதுடா. ஏன்டா என் பேச்சை கேட்காம போன? இப்போ பாருடா, தமிழ்ச்செல்வியோட மனசை எப்பவுமே மாற்ற முடியாத மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு. இப்போ நீ அந்த ஐஸ்வர்யாவோட கழுத்தில் தாலி வேற கட்டிட்ட. இப்போ என்னடா பண்ண போற அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம சேது இருந்துட்டு, அம்மாச்சி அப்பத்தா உங்கள் பேச்சு கேட்டிருக்கணும் அப்பத்தா, என்ன மன்னிச்சிருங்க அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. டேய் இங்கே பாருடா பேராண்டி, எப்படியாவது தமிழ்ச்செல்வியோட மனசை மாற்றி நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழ்றத என் கண்ணால் பார்த்துட்டு நான் போய் சேர்ந்துடணும்டா. நான் போய் சேர்றதுக்குள்ளே இது எல்லாமே நடக்கணும்னு ஆசைப்பட்றேன்டா. நீ சந்தோஷமாக இருக்கணும் தானே நினச்சி உன்கிட்ட தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேன். ஆனால் நீ எதுவுமே கேட்கலையேடா. ஏன்டா என் பேச்சை கேட்காம போனேன் அப்படின்னு ரொம்பவே ஆதங்கத்தில் பேசிக்கிட்டு இருக்கவும் நம்ம ராஜாங்கத்துக்கு ரொம்பவே அழுக வந்து தன்னோட ஆத்தாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு, ஆத்தா நீ சொல்கிறத கேட்காம நான் பாட்டுக்கு ஒரு விஷயத்த பண்ணி இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சுட்டேனே, என்னை மன்னிச்சிரு ஆத்தா. அதுக்கு தான் பெரியவங்க பேச்சை கேட்கணும் அப்படின்றது. என்னை மன்னிச்சிருங்க ஆத்தா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ரொம்பவே அதாவது தன்னோட 2 குழந்தைங்களும் கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த சேதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தமிழ்ச்செல்வி இருந்துட்டு நம்ம சேதுவையும் ராஜாங்க குடும்பத்தையும் ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா, இல்லை என்னதான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி